நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுடைய பரபரப்பு ஆரம்பித்திருக்கிறது. முதல் கட்டமாக பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சென்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வர்றாரு அமித்ஷா என்று சொல்லப்பட்டது. நயினார் நாகேந்திரனை தலைவராக அறிவிக்க தான் வராரா, அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க வராரா அப்படின்னு பல கட்டமாக பேசுறாங்க. கடைசியில் அதிமுக கூட்டணியை உறுதி செய்ய வந்திருக்காரு அமித்ஷா. மலை நல்லா இருக்கியா மலை. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை சந்திக்க தமிழ்நாட்டிலிருந்து அதிமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திச்சாங்க. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, இது ஒரு பர்சனல் மீட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அஃபிஷியலாக இது வரல. ஆனால் அன்அஃபிஷியலாக இது அதிமுக பாஜக கூட்டணிக்கான அச்சாரம் தான். கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்க, சம்பவ இடத்த அதிமுக நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் அதுக்கு காரணம் வெளியிட்டு இருந்தோம். 100 விழுக்காடு அதிமுக பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் நடப்பது உறுதி அப்படின்னு. அதிமுக வச்ச டிமாண்டாக சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டது பாஜக கூட வர்றதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் எல்லாமே ஒருதாய் வைத்து பிள்ளைகள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு அண்ணன் பாடு அப்படின்னு எத்தனை துன்பங்கள் அமித்ஷாவை கேளுங்கள்னு பாட்டை போட்டு நாங்கள் உங்க கூட சேர தயாராக தான் இருக்கோம். ஆனால் இந்த பய என்னைய நாக்கு மேலே பல்ல போடுற மாதிரி கேட்டுவிட்டாங்க, துரோகின்னு விட்டாங்க. அப்புறம் நாங்கள் எப்படிக்கா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? எங்கள் தலைவர் எம்ஜிஆரை, எங்கள் தலைவர் அண்ணாவை, எங்கள் அம்மா ஜெயலலிதாவை ஏ1 அக்யூஸ்டு குற்றவாளின்னு சொல்லிவிட்டாப்புல. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே குமுறுமா இல்லையா? அந்த குமுறல் நாங்கள் தாங்கணுமா இல்லையா? அந்த குமுறல் எங்கள் மனசாட்சியை உழுக்குதா இல்லையா? அதனால் அவரை மட்டும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா நாங்கள் மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னதாக பல பேர் சமூக வலைதளங்களில் எழுதினாங்க. அந்த அடிப்படையில் அண்ணாமலையினுடைய நீக்கத்துக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய கேம் சேஞ்சராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அண்ணாமலையை தூக்கியாச்சு. ஜெயலலிதா அவர்கள் மீதும் அண்ணாதுரை மீதும் எம்ஜிஆர் மீதும் குற்றச்சாட்டு வச்சதுனாலேயே, விமர்சனம் பண்ணதுனாலேயே, பெரியார் எதிர்ப்பு பண்ணதுனாலேயே அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதலா என்றால் சத்தியமாக இல்லை. அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒரு காரணம். அப்போ அண்ணாமலையுடைய நீக்கத்துக்கு பின்னால் அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்காகவே அண்ணாமலை நீக்கப்பட்டிருக்கலாம், அதிமுக கூட்டணியை உள்ளே கொண்டிருக்காகவே அண்ணாமலை நீக்கப்படலாம் சொல்லி பாஜக காரங்களே சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக இருந்தவர். அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸோட குழப்பத்தில் தான் அவர் வெளியே போனார். இப்போ மீண்டும் அவர் பெரிய கான்ட்ராவர்சியான லீடர் கிடையாது. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் பெரிய முரண்லாம் கிடையாது. அவரே அழைச்சி வந்திருக்காங்க. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, திராவிட கட்சிகளுக்கு பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும். அதிமுக ஒன்றும் முதல் முறையாக பாஜகவோட கூட்டணி வைக்கலை. 1998 தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத பாஜகவை முதல் முறையாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது அதிமுக. 98 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக கூட்டு வைக்கிறாங்க. ஆனால் ஓராண்டுக்குள்ளேயே பல்வேறு குழப்பங்கள். வெளியே அம்மையார் ஜெயலலிதா சொன்னது, இனி எக்காலத்திலும் பாஜகவோட நான் கூட்டணி வைக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. திருப்பி 99 திமுக கூட பாஜக இணையுது. அப்போ தான் சிபி ராதாகிருஷ்ணன் 2000 எம்எல்ஏ ஆகிறாரு. அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி ஆகிறாரு. இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக திமுக கூட்டணியில் நடக்குது. 98 சொல்லை அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் காப்பாற்றினாங்க. நேரடியாகவே மோடி அம்மையார் ஜெயலலிதா மீதான தனிப்பட்ட ஒரு அன்புல அவர் கூட்டணி வைக்க விரும்புகிறாரு. ஆனால் அந்த அம்மா போல்டா மோடியா லேடியா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது அது அன்றைக்கு 2024 பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலிச்சது. இந்தியாவில் மோடியை வீசுன்னு சொல்கிறாங்க, குஜராத் மாடல்ன்றாங்க அப்படின்னு இந்தியா முழுக்க ஒரு பெரிய கிரேஸை கிரியேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி துணிஞ்சு நின்றுச்சு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தலைமையில் மோடி கை வச்சார். யார் தலைமையில்? சசிகலா தலைமையில் கை வச்சார். தலைகீழ மாறிச்சு. சசிகலாவுடைய கைது, டிடிவி ஒரு பக்கம் பிச்சுட்டு போகிறாரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிச்சுட்டு போகிறாரு. அப்புறம் ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடியும் கூட்டு வச்சு பேசி சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணுது பாஜக. பாஜகவால் தான் சசிகலா உள்ளே போனாங்க. பாஜகவால் தான் அதிமுக சின்னம் வரைக்கும் முடக்கப்படுற ரேஞ்சுக்கு போச்சு. பல வேலைகள் நடந்துச்சு. ஆனால் அந்த பாஜகவோடு 2017 பிறகு அதிமுக இணைந்தது. 19 நாடாளுமன்ற தேர்தலில் அணுகுனாங்க, மொத்தமும் காலி.
21 சட்டமன்றத்தில் அணுனாங்க. பெரிய அளவில் பாஜக ஒரு 4 சீட்டு அடிச்சது. அதிமுக எதிர்கட்சியாக மாறியது. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை என்ட்ரி, அண்ணாமலை மாறி மாறி பேச, அதிமுக தலைவர் ஒரு பக்கம் பேச, மாறி மாறி பேச பேச வார்த்தை வழங்குது. 2023 அந்த உரசு ஏற்படுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இல்லை சரி பண்ணிடுவாங்க, சரி பண்ணி கூட்டணி வைப்பாங்க என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை மீண்டும் கூட்டணி முறிவு ஏற்பட்டது. கூட்டணி முறிவு ஏற்பட்டதை விட இனி எந்த காலத்திலையும் பாஜக கூட்டணின்னு சொன்னார் நம்மளுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எந்த காலத்திலையும் கூட்டணி சொல்லிட்டு இப்போ மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய எதிர்ப்பு அலை அதிகமாக இருக்குது. இந்த எதிர்ப்பு அலையை நம்ம அறுவடை பண்ணோம்னா கூட்டணிக்குள்ள போனால் மட்டும்தான் முடியும் என்ற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. பாஜகவுக்கும் தனித்து போட்டியிடுற விருப்பம் கிடையாது, ஒரு கூட்டணி அமைக்க விருப்பம் இல்லை. அதிமுகவுக்கு ஒரு பேஸ் ஓட்டு இருக்கு, பாஜகவுக்குன்னு குறைந்தபட்ச ஒரு ஓட்டு உருவாயிருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தா ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற அந்த கணக்கில் பாஜக அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. நிபந்தனையற்ற கூட்டணிங்கிற வார்த்தையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது எந்த டிமாண்டும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கூட்டணி. இது எம்எல்ஏ அமைச்சர் கணக்கு, ஜெயிச்ச எம்எல்ஏகளுக்கு மத்திய அமைச்சர் கணக்கு இல்லை, இங்கே ஜெயிச்சா வேற கணக்கு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட நிபந்தனையற்ற கூட்டணி வைக்குது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. இதை தாண்டி இது அதிமுக தொண்டருக்கு ஒன்றும் பெரிய ஷாக்குன்னு நியூஸ் கிடையாது. அதிமுக தொண்டர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான செய்தியும் கிடையாது. அவங்க எதிர்பார்த்திருந்தது தான் நடந்திருக்கிறது. இது யாருக்கு ஷாக்கு அப்படின்னா, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணனுடைய மனைவி கூட அந்த அண்ணனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள்லாம் சண்டை போடுவாளுங்க. ஏறி கட்டிக்கிட்டு உன்னைய பற்றி தெரியாதா, உன் வீட்டில் எண்ணத்தை கொண்டு வந்த, எங்கள் அண்ணனை கட்டிக்கிட்டு எங்கள் அண்ணன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே அப்படின்னு கண்ணா விண்ணான்னு தங்கச்சி மாறலாம் சண்டை போட, இந்த அண்ணன் இரவு 6 மணிக்கு அல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து அவன் கொண்டாடிட்டு போயிடுவான். இப்போ அந்த தங்கச்சியுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதே நிலைமையில தான் ஓபிஎஸ் நிலைமையும் டிடிவி நிலைமையும் இருக்குது. ஒங்குத்தமா எங்குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல, பச்சை பசு மாடியிலே பாடி வந்த பைங்கிலியே, கொத்து நெறிஞ்சி முள்ளு குத்துது நெஞ்சுக்குள்ளே, சொன்னாலும் சோகமம்மா தீராத காயமம்மா அப்படிங்கிற பாட்டை தான் ஐயா ஓபிஎஸ்க்கும் அண்ணன் டிடிவிக்கும் டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கு. ஐயோ, அதாவது இவங்க கூட சண்டை போட்டு அங்கே போனால் இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு எப்போ யாருக்கே தெரியும்? மத்திய அமைச்சராங்கிற கனவுல போயிட்டு பலாப்பழ சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டாப்புல. ஏற்கனவே பலாப்பழம் 2ஆ பிளந்து கிடக்கு. இப்போ 2ஆ பிளந்து கிடந்த பலாப்பழத்தை 4ஆ பிளந்து விட்டுருக்காங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலை. தர்ம யுத்தம் நடத்தியவருக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ரொம்ப டெலிகேட் மூமெண்ட் பாங்கல்ல, அந்த மொமெண்ட் வந்திருக்கிறது ஐயா ஓபிஎஸ்க்கு. கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கையில் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். முடிச்ச நல்ல மனுஷன், அதில் மாற்று கருத்து கிடையாது, நல்ல மனுஷன். ஆனால் முடிச்சிட்டாப்புல. இன்னொரு பக்கம் இந்த செய்தி வந்த பிறகு எப்படியும் நமக்கு நெஞ்சு வலி வரும். வர்றதுக்கு முன்னாடியே நான் நெஞ்சு வலின்னு போய் அரசு மருத்துவமனையில் படுக்கிறேன்னு சொல்லி என் டிடிவி காலையிலே மருத்துவமனைக்கு போயிட்டாப்புல. தெரிஞ்சிருச்சு மேக மூட்டங்கள் சூழ்ந்திருக்கு, மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இடி அடித்து அதாவது இது சொன்னாங்கள, ஆஹா அடமலை பெய்ய போது இனி பொட்டு வச்சு பூ வைக்காமல் விடாதுடா அப்படிங்கிற மாதிரி, பொட்டு வச்சு பூ வைக்காமல் விடாது, அதனால் மருத்துவமனை போய் படுத்துருவோம். நான் இருந்தால் தான்டா வரலன்னு சொல்லுவீங்க, நான் போய் படுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் ஹாய் அப்படின்னு படுத்துட்டாப்புல. முடிஞ்சு சொல்லி இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக போயிடக்கூடாது, பாமக போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நேற்று பாமகவோட தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிவிட்டு, இது நான் உருவாக்கின பஞ்சர்கர்ரா, சைக்கிள் டியூப்லேருந்து டயர்லேருந்து எல்லாமே எனக்கு தாண்டா சொந்தம், நீ என்னடா தூக்கிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி, இது கடை ஏன் கடை, வியாபாரம் நீ பண்ண முடியாது, கல்லாப்பட்டிலேருந்து எந்திரா, கல்லாப்பட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தலைவர் பொறுப்பில் நீக்கி விட்டுட்டு செயல் தலைவராக அறிவிச்சு விட்டுட்டு, நான் உருவாக்குனது. இந்த வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய மனுஷங்க 80 வயசு 88 வயசு ஆயிரும். அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க, 58 வயசு ஆயிடுச்சு, அப்பா சிலதை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா எந்த அந்த பேண்டா போடாத, அந்த சட்டையாக போடாத, அந்த தொழிலை தொடங்காத, நீ இது பாரு அது பாருன்னு ஒரே நுறனே குத்த சொல்லிட்டே இருப்பாங்கன்னா, ஐயோ இந்த ஆள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு பசங்க கேட்க மாட்டாங்க. பசங்க கேட்க மாட்டாங்கனாலே இந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணுவார், சொத்தை பூரா அனாதைகள் எழுதி வைக்கிறது, ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்குறது,
கோவிலுக்கு தேர் இழுக்கிறதுன்னு சொல்லி தேருக்கு பணம் கொடுக்கறது, இல்லை மகபிள்ளை பேரன் பேர மகன் இருப்பான், மகனுக்கு பேரன் இருப்பான், அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. மகாபிள்ளை பேரன் இருப்பான்ல, மகாபிள்ளை பேரன் மேலே எழுதிச்சிருவாங்க, இல்லை மக பேரில் எழுதிச்சிருவாங்க, இல்லை மருமையும் பேர் எழுதிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் அன்புமணிராஜ் மகன் மேலே கோச்சிக்கிட்டு கட்சி எனக்கு சொந்தம், 2 மகன்களையும் கூட்டு பேசினார். இது என்ன உங்கள் வீட்டு சொத்தா? லட்சக்கணக்கான பாமகவுடைய தொண்டர்களுடைய உழைப்பில் உருவானது. ஐயா ராமதாஸுடைய பங்களிப்பை மறுக்கவே முடியாது. அவருடைய போராட்ட உணர்வோ, இடஒதுக்கீட்டில், சமூக நீதியில் அவருடைய பங்களிப்பை மறக்க முடியாது. ஆனால் திராவிட இயக்கம் பொய்யா பேசுகிறான், மக்களை ஏமாத்துறான். ஆனால் சின்ன பிசிறு செய்தி வெளியே வருதா? ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சண்டை, விமர்சனம் எதாவது வருதா? கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை, விமர்சனம் வெளியே வருதா? முக்காலையில் ஸ்டாலின் மட்டும் தான், அண்ணன் தம்பி சண்டை மட்டும் தான் வெளியே வந்துச்சு. மற்றபடி எதுவும் வெளியே வராது. சண்டை போட்டால் கூட ஒரு 4 ரூம்களுக்கு சண்டை போட்டு முடிச்சிருவாங்க. முரண் இல்லையா? சபரீசனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முரண் இல்லையா? இருக்குது. வெளியே எங்கேயா யாருக்கா தெரியுமா? வெளியே வந்தால் காட்டிக்க மாட்டாங்க. கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனுக்குமான ஒரு பாண்டிங்கோடு இருக்காங்களா? வாய்ப்பு இல்லை. ஆனால் வெளியே தெரியாது. எந்த சண்டையாக இருந்தாலும் வெளியே தெரியுது. ஆனால் இங்கே தமிழ் தலைவர்கள், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் சண்டை போட்டால் கூட வெளியே சொல்கிறது, அறிவிச்சு விடுறது, கட்சி விட்டு தூக்குறது, கட்சி விட்டு நீக்கி விடுறது, தலைவர் போட்டு நீக்கிறது. அப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக போயிடக்கூடாது, அன்புமணி பாஜக அதிமுக கூட்டணி போகிறதுக்கு விருப்பமாக இருப்பதாகவும், அதை ராமதாஸ் விரும்பாதனால தான் அன்புமணியை தூக்கி விட்டதாகவும் ஒரு செய்தி வருது. எது எப்படியா இருந்தாலும் பாஜக ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால்பதிவிற்கான வேலையை தொடங்கியிருக்காங்க. இது தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா, எதிரொலிக்காதா? அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவியும் வரப்போகிறாங்களா, வர முடியாதா அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்க போகுது. மக்கள் இல்லையா, இவங்க 2 சண்டை போட்டாங்க, திருப்பி சேர்ந்துட்டாங்க. போன தடவை சண்டை போட்டாங்க, இப்போ சேர்ந்துட்டாங்க. இப்படி கூட்டணி வச்சுக்கொண்டு தேர்தல் லாபத்துக்காக, ஓட்டை பறிப்பதற்காக இவங்க வர்றாங்களே, இவங்களுக்கு ஓட்டு போடணுமா என்பதை மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. 2026 களம் டஃப்பாக இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ